ஹாய் guys, this is G.Dot Vlogs. என்ன அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை வந்து லயலா காலேஜ்ல சந்திக்க வந்திருக்கோம். அந்த முக்கியமான ஆள் இவங்க தான். தமிழ்நாட்டுடைய முதல் டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொஃபஸர். அது லயலா காலேஜ்ல இவங்க வந்து இதாயிட்டாங்க. 2 weeks ஆகுது இவங்க இந்த இடத்துக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியை நம்ம எப்படியோ எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லியிருக்கோம், வந்து பேக் பண்ணுறாங்க, பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு இடத்துக்கு வந்து அவங்க லைஃப் சக்சீட் பண்ணி 12th கோல்டு மெடலிஸ்ட் இன்னைக்கு லயலா காலேஜில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டோடைய ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் உமன் ஒரு ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுவும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களே கேளுங்க. எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுறேன். திருநங்கை அப்படின்னா அந்த சமூகம் பார்க்குற அந்த விதம் வந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட். அவங்க அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னால் அவங்க மேலே அவங்களோட திங்கிங் எல்லாம் அவங்க பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்றதுக்கு நானும் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். 12th என்னோட கிளாஸ் ஃபஸ்ட்டு நான் பிஏலையும் எம்ஏலையும் கோல்டு மெடலிஸ்ட்டு. இந்த மாதிரி என்னுடைய கவனங்கள் எல்லாம் நான் படிப்பில் கொண்டு வந்தேன். சொசைட்டியை பார்க்கும் பொழுது எல்லாரும் வந்து சொசைட்டியை பார்த்தோன்னே என்ன நினைக்கிறாங்க, திருநங்கைகளோ திருநம்பிகளோ பெகிங் ஒர்க் பண்ணுறவங்களாவும் செக்ஷுவல் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், அந்த தொழில் தான் நம்ம பண்ணி வாழணும் அப்படின்றது நம்ம வாழ்க்கையாக இன்னைக்கு காலகட்டம் வரையும் நம்ம அப்படி தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த சொசைட்டியால். அதிலிருந்து ஒரு மாற்றமாக இருக்கணும், இந்த சொசைட்டி அதை வந்து மாற்றமாக பார்க்கணுன்றதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் ஒரு லயலா காலேஜில் ஒரு பேராசிரியர் முதல் அப்படின்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது ரெண்டுமே எனக்கு ஒரு ப்ரௌடான மூமெண்ட்ஸ். அதுவும் ஒரு லயலா காலேஜ் அப்படின்றது ஒரு எஸ்டீம்டு இன்ஸ்டிடியூஷனில் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறதுக்கு லயலா காலேஜுக்கும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இங்கே இருக்கிற மாணவர்கள் என்னை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியே வந்து அடுத்த லெவல் கொண்டு வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை உண்டாக்குற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. மற்ற டிரான்ஸ்ஜெண்டர் உமனுக்கு இது என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஸோ வாழ்க்கையில் ஆண் பெண் எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும். அவங்க படித்து பெரிய ஆளாக வரதுக்கு எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும், கஷ்டம்லாம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி அதை வந்து நம்ம திருநங்கை மக்களுக்கோ திருநம்பிகளுக்கோ அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் தான் பண்ணணும். அப்படியேப்பட்ட சொசைட்டியில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட சஜஷன். ஸோ எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் சந்திச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சந்தோஷமாக அதை எடுத்துக்கிட்டு அவங்க அதை வழியில் நோக்கி அவங்களுடைய கவனத்தை ஒரு வியூவாக வச்சு வந்தாங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் ஜென்சி மாதிரி நிறைய பேர் உருவாங்க. என் மக்கள் இந்த ஒரு எண்ணத்தை கொள்கையாக வச்சுக்கிட்டாங்கன்னா ஸோ கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கும், அதை தாண்டி வேற ஒரு வாழ்க்கையும் இருக்குது. அப்போ எஜுகேஷனை அவங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், அந்த எஜுகேஷனை அவங்க எட்டி பிடிச்சிக்கணும் தூரமாக இருந்தாலும். அது நம்மளை நெருங்கி வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை எங்கள் மக்கள் காணலாம் அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன். டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய டாக்டர் ஜென்சி நம்ம கூட வந்து உண்மையிலேயே சொல்கிறோம். டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிற ஒரு விஷயம் வந்து இவங்க இங்கே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்கள மாதிரி அடுத்த வர எல்லாரையும் மதிப்பு மரியாதை அப்படிங்கிற எல்லா விஷயத்திலையும் தன்னம்பிக்கையை ஊட்டுற விதமாக இவங்களுடைய சாதிப்பு நடந்திருக்கு. This is D.Vlog, guys. Catch you very soon.